நீங்கள் ஃபஸ்ட்டாக டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டயட்ல இருந்தால் சப்பாத்தி தான் சாப்பிடணும், ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு. வாட் இஸ் காப்ஸ்? காப்ஸை கட் பண்ணணுமா கட் பண்ணக்கூடாதா? காப்ஸ் இருந்தால் தான் ஒர்க் அவுட்டே பண்ண முடியுமா? சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற காப்ஸ் நம்ம சலைவாவோட ஆக்ட் ஆகும்போது குளுக்கோஸ், ஃபெட்ரோஸ், கிளாக்டோஸ் அது மாதிரி நிறையா ஃபார்மேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு குளுக்கோஸ் தான் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டு எனர்ஜியை சோர்ஸ் பண்ணுறது. சிம்பிள் சுகர்ஸ் மேஜராக நம்ம சின்ன வயசுலேருந்து ரைஸு, தால் இது மாதிரியே சாப்பிட்டு எடுத்தோன்னாலாம் காப்ஸ் கட்டே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாடிக்கு தேவையான மினிமம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இது கூட ஹெல்தி ஃபேட்ஸ் ஒரு 25% எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் காப்ஸ் எடுத்துக்கலாம். நான் மேஜராக என் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சின்ன ட்ரிக்கை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிப்பேன், ப்ரோபயோட்டிக்ஸுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ரைஸ் எடுக்கலாமா சப்பாத்தி எடுக்கலாம்னு பெரிய டவுட் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுனா ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபரு, ஃபேட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் ரைஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களால் ஃபைபர் கோலை மீட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கவங்க தான் சப்பாத்தி மூவ் பண்ணுவாங்க. 100 கிராம் ரைஸில் 120 கலோரிஸ் இருக்குன்னா சப்பாத்தி 100 கிராம்ஸ் நியர்பை 320 கலோரிஸில் வரும். ஸோ நீங்கள் ரைஸ் எடுத்தே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். யார் என்ன சொல்றா கேட்காதீங்க, ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட போங்க. பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கார்ப்ஸ், உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ இது மாதிரி போகும்போது செனட் இன்டெக்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் ரைஸு, சப்பாத்தி இதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.